ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். டேய் பரத், டேய் பரத், டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா கத்துற? ஆன்லைன்ல பார்த்து வாங்கின இந்த எண்ணெயை தடவி முடி கொட்டுது. மணி, நான் அப்பவே சொன்னேன் எண்ணெய் தடவுனால முடி கொட்டுறது நிக்காதுன்னு. நீ தான் கேட்கல. டேய் இப்போ குறை சொல்ற நேரமா? இந்த முடி கொட்டதை நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் வழி சொன்னா நல்லா இருக்கும். சரி, ஃபீல் பண்ணாத, ஒரு 10 நிமிஷம் இரு, இந்த வாரம் இரு. மணி, கையை நீட்டு. இந்தா இந்த லட்டை சாப்பிடு. லட்டா? டேய் ஸ்வீட் சாப்பிட்டா எப்படா முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும்? நான் மூளைகளை குழம்பி திரியா? மணி, இது சோட்டா பீம்ல வந்து சாப்பிட்ற லட்டு கிடையாது. இது பரத் செஞ்ச ஹேர் க்ரோத் லட்டு. இது நீ சாப்பிட்டனா உன் முடி பிரச்சனை வராம ஹெல்ப் பண்ணும். என்னடா விசித்திரமா பேசிக்கிட்டு இருக்க? நானே விசித்திரமான ஆளு. இதை சாப்பிட்டா என் முடி கொட்டுற பிரச்சனை சரியாகுமா என்ன? மணி, நீ இதை சாப்பிட்டனா உன் முடி கொட்டுற பிரச்சனை வராம இருக்க ஹெல்ப் பண்ணும். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற மாதிரி 4 பொருளை போட்டு நான் சொல்ற மாதிரி செஞ்சா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அப்படி நீ செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் உன் முடி கொட்டுற பிரச்சனை இல்லாம உனக்கு வந்து இது உதவி பண்ணும். 10 நிமிஷம் செஞ்சிடலாமா? ஆமா. 4 பொருள் தானா? ஆமா. டேய் அப்ப அது என்ன 4 பொருள், எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்றா. சொல்ற மணி, ஃபர்ஸ்ட் பொருள் கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள்ளு முடி வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. முக்கியமா நம்ம ஊர்ல இரும்பு சத்து குறைபாடுனால முடி கொட்டுதுல, அவங்களுக்குலாம் இந்த லட்டு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். கூடவே இந்த அயன் சத்து என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா ஹீமோகுளோபின் லெவலை அதிகமாக்கி நம்ம ஸ்கேல்புக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளைவை சூப்பரா பண்ணி கொடுத்துரும். அதனால வந்து பார்த்தோன்னா முடி கொட்டுறது வந்து கம்மியாகும். கூடவே இதுல இருக்க ஜிங்க் வந்து ஹேர் க்ரோத் சைக்கிள் இருக்குல்ல, முடி சுழற்சி, அதை வந்து சரியாக்குறதுனால முடி உடையிறது வந்து கம்மியாகும். பிளஸ் இல்லை மெக்னீஷியம் கால்சியம் வந்து ஹேர் ரூட், அதாவது முடியோடைய அடித்தளத்தை வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் டேமேஜை கம்மி பண்றதுனால இந்த இளம் வயசு நிறைய முடியெல்லாம் வருதுல, அதெல்லாம் வராம பாத்துக்கும். டேய் பரத், முதல் பொருள் எல்லாம் இவ்வளவு நல்லது பண்ணுதா? அப்ப மிச்சம் இருக்க 3 பொருள் என்ன நல்லது பண்ணும்? அது என்ன 3 பொருள் டக்குன்னு சொல்ற, டயத்தை வேஸ்ட் பண்ணாம சொல்றோம். நீ 2வது பொருள் என்ன பார்த்தனா வால்நட். இந்த வால்நெட்டில் வந்து ஒமேகா 3 சத்து அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்க ஹீட்டை வந்து கம்மி பண்ணி கூலாக்க உதவும். அப்படி கூல் ஆகிறதுனால ஹேர் ரூட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஹேர் ரூட் ஸ்ட்ராங் ஆகிறதுனால முடி கொட்டுற பிரச்சனை கம்மியாகும். அதுக்கப்புறம் இதில் இருக்க விட்டமின் இ சத்து என்ன பண்ணுன்னா நம்ம முடி வேர்களுக்கு இனிமையாக இருக்க ஃப்ரீ ரேடிக்கலை வந்து டேமேஜை கம்மி பண்ணி முடி வேர்களை வந்து பாதுகாக்க செய்யும். மணி, அடுத்து இந்த வால்நட்டில் பயோட்டின்னு ஒரு சத்து இருக்குது. அந்த சத்து முடி வளர்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிற கெரோட்டினுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இந்த ஒமேகா 3 நம்ம எடுக்கிறதுனால பார்த்தோன்னா முடி நல்லா தடிமனா பலமாக இருக்கும். அப்போ அது முடி கொட்டுறதை மட்டும் நிப்பாட்டாம முடியை ஸ்ட்ராங் ஆக்குதா? சூப்பரு. சரி, முதல் பொருள் கருப்பெல்லு நமக்கு தெரிஞ்ச விஷயம். 2வது பொருள் வால்நட்டு, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல கலக்கிற 3வது பொருளும் தெரிஞ்ச பொருளா தானே இருக்கும்? கண்டிப்பா. அப்ப அது என்ன பொருள்னு சொல்லு. 3வது பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வேர்க்கடலை சொன்னோம்ல, கடலை. அதுதான். இந்த கடலையில இருக்க புரோட்டீன் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா ஹேர் ரூட் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஹேர் ரூட் ஸ்ட்ராங் ஆகிற என்ன பார்த்தோன்னா முடி கொட்டுற பிரச்சனை வந்து கம்மியாகும். ஃபர்ஸ்ட் வால்நட்ல சொன்னல பயோட்டின் ஒரு சத்து இருக்குன்னு, அதே சத்து வந்து பார்த்தோன்னா இந்த கடலையிலையும் இருக்கு. அது என்ன பண்ணுன்னா வந்து நம்ம முடி வளர்றதுக்கு தேவையான கெரோட்டினை வந்து நல்லா வச்சு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து இதில் நல்லெண்ணெயில் இருக்கிற மாதிரி குட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த குட் ஃபேட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நம்ம தலை ஸ்கேல்ப் இருக்குல்ல, அது வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோம். அப்படி சாஃப்டாக இருக்கிறனால முடி கொட்டுறது, முடி உடையிறது, இந்த மாதிரி பிரச்சனை வராது. கடைசியாக இந்த கடலையில் பார்த்தோன்னா விட்டமின் இ சத்து இருக்குது. அந்த விட்டமின் இ சத்து நம்ம கரெக்டாக உடம்புக்கு எடுத்துட்டோம்னா முடியோட குவாலிட்டியும் ஸ்ட்ராங்கும் நல்லாவே இருக்கும். அந்த 2 சத்துமே பார்த்தோன்னா நம்ம வேர்க்கடையில் இருக்கு. ஓ, அப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்ற நிலக்கடையில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இவ்வளோ தெரியாமல் போச்சு பாருவேன். சரி, 3 பொருளை சொல்லிட்டேன், எல்லாமே தெரிஞ்ச பொருள். அந்த 4வது பொருள் அதை சொல்லிட்டுன்னு வச்சுக்குவேன், அது தெரிஞ்ச பொருளாக இருந்தால் இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். 4வது பொருள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருளை எப்படி ப்ராசஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைக்கணுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 டேபிள் ஸ்பூனு வால்நட் எடுத்துக்க, கடாயில் போட்டுக்க, ஒரு அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை கிரவுண்ட் நெட்டை வந்து போட்டுக்க, 2 அப்படியே ஒரு வரக்கு வதைக்க எடுத்துக்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எள்ளை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க, அதே மாதிரி லைட்டாக வதைக்க எடுத்துக்க. இப்போ இதெல்லாம் ஆறட்டும். இந்த 6:30 அப்புறம் 4வது பாயிண்ட் சொல்லிடுறேன். ஆறட்டும் இல்லை, 4வது பாயிண்ட்டை நீ மறந்துட்ட, அதை சொல்லு. இல்லை மணி, ஆற வச்சு வைக்கணும். அதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 4வது பொருள் என்ன, அது என்ன யூஸுங்கிறது சொல்லிடுறேனே. 4வது பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தேன்.
இந்த தேன் வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக வந்து முடியோடைய பிரச்சனையை சரி பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ண மணி. அப்படி கம்மி பண்ணுறதுனால நம்ம ஸ்கேல்ப் வந்து பார்த்தோன்னா ஆரோக்கியமாக இருக்கும். கூடவே வந்து பார்த்தோன்னா தேன் வந்து ஒரு நேச்சுரலாகவே அதில் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி குணம் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணோன்னா நம்ம டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்குது. முக்கியமாக மணி நம்ம தேன் சாப்பிட்றதுனால அதில் இருக்க சர்க்கரை வந்து உடம்புக்கு தேவையான எனர்ஜியை சீக்கிரமாக கொடுத்து சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம தேன் கலந்து சாப்பிட்றதுனால நம்ம முடி ட்ரை ஆகாமல் ஈரப்பதமாக இருக்குன்னு சொல்ல வர. அதுதான் மணி. சரிடா, 4 பொருளை சொல்லிட்டேன். 4 பொருளை தனித்தனியாக வாங்கி வச்சு வதக்கி வச்சு என்ன பிரச்சனை? அதை எப்படி பண்ணுறது அதை சொல்லு. அப்போ தானே பண்ணி முடிச்சு சாப்பிட்டு முடிய வளர்க்க முடியும். ஒன்றும் இல்லை மணி, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வால்நட்டு, அதை தனியாக அரைச்சிக்க, கிரவுண்ட் நட்டு அதை தனியாக அரைச்சிக்க, கருப்பு எள்ளு இது 3த்தையும் ஒன்றாக்கிக்க, ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் தேன் வந்து 3 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நமக்கு ஏற்ற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுன்னா லட்டு ரெடி. இந்த மாதிரி ஆமாம், இப்போ நம்ம சொன்ன குவான்டிட்டி பார்த்தோன்னா 5 லட்டு வரைக்கும் செய்யலாம். ஓ, இந்த மாதிரி நல்லா அழகாக லட்டு வருங்கிற. சரி ரைட், அப்போ நான் என்ன பண்ணுறேன், தினமும் ஒரு 10 இல்லை 15 லட்டு சாப்பிட்டுன்னு வச்சுக்குவேன், முடி நல்லா சூப்பராக வளரும்ல. மணி அப்படிலாம் செய்யக்கூடாது. இப்போ எனக்கு வந்து உடல் பருமன்லாம் இல்லை, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னா டெய்லியும் ஒரு லட்டு சாப்பிடலாம். ஒரு லட்டு தான் சாப்பிடணும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்னா இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 3 லட்டு 2 லட்டு சாப்பிடலாம். ஏன்னா அது ஹை கேலரிஸ் இது. ஸோ வந்து நம்ம டெய்லி சாப்பிட முடியாது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த வால்நட் அலர்ஜி இருக்கிறவங்க, கிரவுண்ட் நட் அலர்ஜி, அதான் அந்த வேர்க்கடலை கடலை இருக்குல்ல, அது அலர்ஜிலாம் இருக்கும், அவங்களாம் வந்து இதை சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ சுகர் பிரச்சனை இருக்குல்ல, அவங்க இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஹனி போட்டிருக்கு. இல்லைனா அவங்க ஹனி வந்து 1 ஸ்பூனோ ஒரு அரை ஸ்பூனோ போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இல்லை ஹனி இருக்கிறதுனால சர்க்கரை, ஸோ சர்க்கரை பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை கம்மியாகவோ இல்லை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டோ சாப்பிட்றது வந்து நல்லது. முக்கியமாக மணி ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, PCOS பிரச்சனை இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த பிரச்சனை இருக்கிறதுனால முடி கொட்டும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த லட்டு வந்து ஹெல்ப் பண்ணாது. அப்புறம் யாருக்கு உதவி பண்ண கேட்டிங்கன்னா நியூட்ரிஷன் குறைபாடால முடி கொட்டும் பார்த்தீங்களா, அவங்கள இந்த லட்டு சாப்பிடலாம். முடி கொட்டாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். 100% க்யூர் பண்ண சொல்ல ஹெல்ப் பண்ணும். ஓஹோ, சரி பரத், நீ சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் எனக்கு சிவியராக எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ சொன்ன 4 பொருளுமே சூப்பரான பொருள் தான். ஆனால் அதில் செய்கிறப்ப இந்த ஒரு லட்டு வந்திருக்குல்ல, இந்த லட்டு நல்லா இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல. நான் சாப்பிட்டு பார்த்தா முடிவை சொல்லுவேன். ஏய், சூப்பராக இருக்குது பரத்து. அந்த தேன், அந்த வால்நட்டு சூப்பராக இருக்கு எல்லாமே. ஆனால் என்ன பண்ணுற, இதே மாதிரி வேற லட்டு சொல்லி வச்சுக்குவேன், தினமும் ஒரு லட்டு சாப்பிடுவேன் நான். உங்களுக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் லட்டோடைய இன்க்ரீடியன்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க லட்டுன்னு. உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் லட்டான வெரைட்டி வந்து லட்டாக இறக்குறேன். சரி, அதை கொடு. சரி சாப்பிடு. சரி, வரட்டுமா? ஆமாம், ஒன்று தான்.